ஹாய் காய்ஸ் பேக் டு வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா AG9 கண்டினியூ தான். அதாவது டிஸ்கிரைப் தி பர்பஸ் ஆஃப் ரிசோர்ஸ் லாக்ஸ். அந்த டாபிக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம். இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் லாக்ஸ் இருக்கு. அதுமேட்டு வந்து இது வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க ரிசோர்ஸ் லாக்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எப்படி போய் அஜூர் போர்ட்டலில் பார்க்கறதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சாம்பிள் இமேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து இப்போ வந்து எப்படி இதை டெலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாட் இஸ் ரிசோர்ஸ் லாக்லாம் என்னன்னு பார்த்தலாம். யா கைஸ், ரிசோர்ஸ் லாக்னா என்னன்னா ஒன்றும் இல்லை. இமேஜின் பண்ணியிருக்கோங்க. இமேஜின் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் சம்திங் இம்பார்ட்டன்ட் ஆன் யூ. புட் ஆன் இட் டு நாட் டச் பாக்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் எதனா வச்சுருப்பீங்க. அந்த பாக்ஸ் யாரும் டச் பண்ணக்கூடாது. சரி, டச் பண்ணக்கூடாது. எதனா ஆயிடுச்சுன்னா அது ப்ரோக் ஆயிடுச்சுன்னா அது வேஸ்ட்டு. என்னன்னா மீன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த இது வந்து அந்த பாக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதே மாதிரி தான் ரிசோர்ஸ் குரூப்ஸ். அந்த பாக்ஸ் தான் ரிசோர்ஸ் குரூப்ஸ். ரிசோர்ஸ் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அஜூர் ஒர்க்ஸ் லைக் பாக்ஸ் இன் ப்ரிவென்ட் அதர்ஸ் ஈவன் ஆக்சிடென்ட்லி. இப்போ எக்ஸாம்பிள் எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அக்கௌண்ட் இருக்குது மீன்ஸ் எக்ஸாம்பிள் அஜூர் கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா அஜூர் அக்கௌண்ட் ஸ்க்ரேச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து ஷேர் பண்ணுவாங்க எல்லாருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு இம்பார்ட்டன்ஸாக ஒரு ரிசோர்ஸ் ஃபைல்ஸில் போட்டு வச்சுருப்பீங்க. அது வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணி அவங்க வந்து அவங்க அக்கௌண்ட் வந்து அந்த காமன் அக்கௌண்ட் யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேத்த மாரி ஆக்சஸ் குடுத்துருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ வந்து உங்க டீம் இல்லாம அதர் டீம் வந்து ஆக்சஸ் பண்ணும்போது, அந்த இது வந்து ஏன் இது வேஸ்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணி விட்டுருவாங்க. ஆனா வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா, அப்கமிங்ஸ்ல அது வந்து தேவைப்படும். அது தேவைப்படும்போது, இப்போ அது இல்லன்னா, அது வந்து ரொம்ப இதுவாயிடும், ஸ்பாயில் ஆயிடும். அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இதுவே ப்ராஜெக்ட்டே வந்து அவ்வளவா வந்து ஃபினிஷ் ஆவாது. திருப்பி நீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து கிரியேட் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த ரிசோர்ஸ் லாக் இருக்கு. மீன்ஸ் இந்த ரிசோர்ஸ் லாக் எதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எந்தெந்த ரிசோர்ஸ்க்கு மீன்ஸ் எந்தெந்த இதுக்கு வந்து நீங்க வந்து எனக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத வந்து நான் யாரும் டெலீட் பண்ண விடக்கூடாது. நானா நெனச்சா தான் டெலீட் பண்ணணும். அது மாரி நீங்க சொன்னீங்கன்னா, அதாவது இங்க வந்து லாக்ஸ் இருக்குல்ல. அதாவது இதில வந்து பார்த்தீங்கன்னா, மை ரிசோர்ஸ்ன்னு போயிட்டு அந்த ரிசோர்ஸ் நேம் இது. அதில போயிட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, லாக்ஸ் இருக்கு. இந்த லாக்ஸ கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து அது ஓகே குடுத்தீங்கன்னா, நீங்க என்ன தான் யார் யார் இருந்தாலும் அந்த ரிசோர்ஸோ, அந்த ரிசோர்ஸ்க்குள்ள ஃபைல்ஸோ டெலீட் பண்ணாலும் டெலீட் ஆவாது. அது என்ன பாப்பப் மெசேஜ் வரும்னா, நீங்க வந்து இத வந்து லாக்ஸ் போட்டு வைக்கிறீங்க. அத ஃபர்ஸ்ட்டு அன்லாக் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் உங்களால டெலீட் பண்ண முடியும் அப்டின்றாங்க. அதுதான் வந்து இது சிம்பிள் ஓவரால் ரிவ்யூ. இதுல வந்து எப்படி டைப்ஸ் ஆஃப் லாக்ஸ் இருக்கு, ரிசோர்ஸ் லாக் இருக்கு. அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்ப நம்ப. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வேர் கேன் யூ அப்ளை தெம் அப்படின்னு கேட்கறாங்க. ரிசோர்ஸ் லாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிங்கிள் ரிசோர்ஸ், ரிசோர்ஸ் குரூப்ஸ் அண்ட் தென் என்டயர் சப்ஸ்கிரிப்ஷன். அதாவது என்டயர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, மீன்ஸ் உங்க ஒரு ஒரு இது வந்து நான் அஷ்யூர் பர்ச்சேஸ் பண்ணி 1 மந்த் நான் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணேன்னா, அது என்டயர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் நீங்க வந்து ஆ அஷ்யூர் லாக் போடலாம். அப்படி இல்லன்னா வந்து எனக்கு ரிசோர்ஸ் குரூப் ஒண்டி தேவை. இல்ல வந்து எனக்கு சிங்கிள் ரிசோர்ஸ் விஎம் ஆர் ஸ்டோரேஜ் அது மாரி கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் லாக்ஸ் இருக்கு. டெலீட் லாக், ரீட் ஒன்லி லாக் இது மாரி இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெலீட் லாக்னா என்னன்னு பார்க்கலாம். டெலீட் லாக்னா மீன்ஸ் யூசர்ஸ் கேன் ஸ்டில் ரீட் அண்ட் சேஞ்ச் த ரிசோர்ஸஸ் பட் டெலிஷன் இஸ் பிளாக்ட். அதாவது நம்ம வந்து அத பார்த்துக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ரீட் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஆனா டெலீட் பண்ண முடியாது அப்டின்றாங்க. அண்ட் தென் வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, யூ கேன் மூவ் அட்ஜஸ்ட் த கன்டென்ட்ஸ் ஆஃப் தி பாக்ஸ் யூ கேனாட் த்ரோ இட் அவே. அதாவது இப்ப எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, நான் வந்து ஒரு விஎம் இருக்கு. அந்த விஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எனக்கு ரேம் வந்து 8 இருக்கு. நான் 16, 17 சாரி 12, 14 மாத்துறேன். அதனால மாத்திக்கலாம். ஆனா அத டெலீட் பண்ண முடியாது. மாத்திக்கலாம் அப்டின்றாங்க. அண்ட் தென் ரீட் ஒன்லி லாக்னா, யூ கேன் ஒன்லி வியூ த ரிசோர்ஸஸ். அதாவது உங்களால அந்த ரிசோர்ஸஸ் ஒண்டி தான் பார்க்க முடியும். அதில சேஞ்ச் பண்ணவோ, மாடிஃபை பண்ணவோ எதுவுமே முடியாது. இதுக்கு முன்னாடினா வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். எப்படி மீன்ஸ் எனக்கு என்ன ரிசோர்ஸ் பத்தலனா, ஸ்பெக் பத்தலனா நான் வந்து ரேமோ, ரோமோ இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஆனா இது அப்படி கிடையாது. ஒன்லி வியூ தான். நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ரேம் இன்கிரீஸ் பண்ண முடியாது. எதுவுமே பார்க்க முடியாது. ஒன்லி வியூ தான் பண்ண முடியும். டெலீட்டும் பண்ண முடியாது மோஸ்ட்லி அப்படின்றாங்க. யூ கேன் ஒன்லி வியூ த ரிசோர்ஸ். நோ சேஞ்ச் ஆர் டெலிஷன் அலோவ்ட் அப்படின்றாங்க. அண்ட் தென் வந்து ஹவ் இட் மேனேஜ் லாக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அஸ்யூர் போர்ட்டல்ல நீங்க வந்து செட்டிங்ஸ்ல போயிட்டு லாக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு லாக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன்ல வந்து என்ன பண்ணீங்கன்னா, அதில வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு லாக்குள்ள. நீங்க ஆட், வியூ ஆர் டெலீட் லாக் தேர். நீங்க வியூ ஒண்டி பார்க்கணும்னா, அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா டெலீட் ஒண்டி அந்த டெலீட்ஸ் லாக் ஒண்டி பண்ணக்கூடாது. மீதி எல்லாம் பண்ணிக்கலாம்னா, அது வந்து அதுக்கேத்த மாரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அத வந்து பவர் ஷெல், அஸ்யூர் சிஎல்ஐ, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அதுலலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க.
வாட் இஃப் யூ நீட் டூ சேஞ்ச் டெலிட் தி லாக் ரிசோர்ஸஸ். அதாவது இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து நீங்க வந்து அத நான் டெலீட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும் ரிசோர்ஸ். அது எப்படி பண்ணலான்னா, அதே மாரி தான். யூ மஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிமூவ் தி லாக். அதே போய் இந்த லாக்ல போய் நீங்க ரிமூவ் பண்ணிட்டு, ஒன்ஸ் யூ லாக் இஸ் கான், யூ கேன் மேக் சேஞ்ச், டெலீட் ஆர் வாட்டெவர் யூ வாண்ட் அப்படின்றாங்க. இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, லாக்ஸ் அப்ளை ரிகார்ட்லெஸ் யூ கேன் ரோல் ஆஃப் பர்மிஷன்ஸ். ஈவன் இஃப் யூ ஓனர், யூ ஸ்டில் நீட் டு ரிமூவ் த லாக் ஃபர்ஸ்ட் அப்படின்றாங்க. அதாவது வந்து இப்ப நீங்க வந்து ஓனரே இருந்தாலும் சரி, அது மோஸ்ட் அட்மினா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அத வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த லாக்க ரிமூவ் பண்ணிட்டு தான் ரெடி பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அ டெவலப்பர் வந்து அது ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு தேவைக்குன்னு சொல்ட்டு. அந்த ஓனர் அட்மிட்டர் வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து என்ன பார்ப்பார்ன்னா, இது ஏன் சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணி விட்டுருவாரு. ஏன்னா ஓனருக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓனருக்கும் ஃபுல் ஆக்சஸ் இருந்தாலும், பட் நீங்க போய் அந்த லாக்க ரிமூவ் பண்ணிட்டு வாங்க அப்படின்றாங்க. அ ஒய் ஆர் லாக்ஸ் யூஸ்ஃபுல் அப்படின்றாங்க. எக்ஸ்ட்ரா லேயர் ஃபார் புரொடக்ஷன்ஸ் அப்படின்றாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிவென்ட் ஆக்சிடென்ட், அன்ஆத்தரைஸ்ட் சேஞ்சஸ், டெலிஷன்ஸ், ஈவன் யூசஸ் வித் ஹை லெவல் பெர்மிஷன் அப்படின்றாங்க. இதனால வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. யாரு தெரியாத மாரி வந்து இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து யாருனா ஒருத்தர் அந்த ரிசோர்ஸ டெலீட் பண்ணான்னா, அங்க வந்து பாப்பப் மாரி மெசேஜ் வரும். இஸ் லாக்டு. ஓகே, ஓகே. இது இம்பார்ட்டன்ட். அப்போ இது டெலீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இது வந்து மாடிஃபை பண்ணக்கூடாது. அதனால அப்படியே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அது மாரி யூஸ் பண்றோம். இது ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஃபார் புரொடக்ஷன் இது வந்து யூஸ் பண்றாங்க. அப்படின்றாங்க. அண்ட் தென் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, திங்க் அபௌட் ரிசோர்ஸஸ் லாக் ஆர் புரொடக்டிவ் சீல்ஸ் இட் நாட் பெர்மனன்ட் அப்படின்றாங்க. பட் இட்ஸ் என்ஷூர் யூ திங்க் ட்வைஸ் பிஃபோர் மேக்கிங் த கிரிட்டிக்கல் சேஞ்சஸ் அப்படின்றாங்க. அவ்வளோதான் காய்ஸ். இது வந்து சிம்பிள் ஈஸி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த ரிசோர்ஸ் லாக்ஸ்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அத பார்த்தோம். அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, எப்படிலாம் யூஸ் பண்றாங்க, இன்க்ளூடிங் அட்மினே இருந்தாலும் சரி, உங்களால டெலீட் பண்ண முடியாது. ரிசோர்ஸ் லாக்ல போட்டீங்கன்னா அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, கான்ஃபிகர் த ரிசோர்ஸ் லாக் பார்க்கலாம். அதான் காய்ஸ், இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சப் பேசிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துக்கு பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் காய்ஸ். நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.